அந்த திருவருள்ங்கிற விஷயத்தை முழுவதுமாக வைத்து சொல்லி அதை தவிர இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வேற வழியே இல்லைன்னுட்டாங்க. திருவருளை மட்டுமே நாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையே பார்த்துரு. அதனால தான் நல்ல தேர்ந்த சைவ சித்தாந்திகள் நீங்கள் போய்ட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் திருவருள், உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ பரவாயில்லையானா திருவருள், சாப்பிட்டீங்களா ஐயானா ஆச்சு திருவருள். இந்த திருவருள்ங்கிற வார்த்தையை அழுத்தி 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 சொல்லுவாங்க எப்போதுமே. அதை தவிர உலக உயிர்கள் நம்பி இருப்பதற்கு வேற எதுவுமே கிடையாது. அது ஒன்றுதான். அதனால தான் இறைவனுடைய திருவருள்னு அம்பிகையை பாவித்து, திருவருள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து தூண்டணும். அம்பிகை தான் சக்தி வடிவமாக இருக்கிறாள். சிவம் சக்தியாக இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நடக்கும்படியாக செய்து கொடுப்பதற்கு திருவருள்ங்கிற அளவில் பேர் எடுத்துக்கிறோம். அதனால தான் சிவாலய தரிசனத்தில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அம்பாள் சன்னதிக்கு போகிறோம். சுவாமி இருக்கார், அவருடைய அருள் அங்கே. பெருமாள் கோயிலில் வந்து அவங்க அந்த தாயார்னு ஒரு பாவனையில் பார்க்கறதுனால அம்மா மூலமாக அப்பா கிட்ட போனால் கொஞ்சம் சுலபமாக தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா மூலமாக போய் பார்க்கறதுன்னு அவங்க ஒரு அளவில் போய் அழகை காட்டி மயக்கும்னே சொல்கிறாங்க. பெருமாள் ஒருவேளை தண்டிக்கலாம் நினச்சிட்டா இவ ஒரு க்ஷணப்பொழுது தன் அழகை காட்டி வந்தவன் வந்தானே நம்ம பழைய கணக்கெல்லாம் தொடாமல் விட்டுடுவாராம் பெருமாள். எடுத்து சொல்லி பார்ப்பாளாம், கேட்கலனா. அந்த தத்துவம் அங்கே. இங்கே திருவருள் விளக்கம்னு அம்பிகையை எப்படியே அந்த வடிவமாகவே சொல்லிடுறதுனால அம்பிகை சக்தி தத்துவம், சுவாமியினுடைய அருள் வடிவம் அவள் என்று. அதனால்தான் ரெண்டும் பிரிக்க முடியாத தன்மையில அர்த்தநாரீஸ்வர வடிவத்தெல்லாம் வச்சு காமிக்கிறாங்க. இதை விடுத்து அது இல்லை, அது விடுத்து இது இல்லைங்கிறத இந்த அளவில் புரிஞ்சுக்கணும். சுவாமி மட்டும் இருந்தாருனாலும் திருவருள் இல்லைன்னா எதுவுமே செயலாகாது. திருவருள் தனித்து இயங்க முடியாது, சுவாமியோட இது. அதனால தான் விட்டு பிரியா தன்மை. திருவருள் வந்து தெய்வ அருள்னு தான் இவ்வளோ நாளாக நான் நினச்சிட்டு இருக்கேன். திருவருள்ங்கிறது அம்பிகையவே பார்க்குறோம். அம்பிகை தான் திருவருளாக புறப்படும். சிவனருள் தான், அதுல சந்தேகம் இல்லை. சிவனருள் என்பது அம்பிகை. அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். திருவருள்ன்ற ஒரு அப்டிராக்ட் கான்செப்டுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கொடுத்தா அம்பிகை மாதிரி இருக்கும்.